கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை வழக்கில் பிரதான சந்தக நபரான இசாரா சவந்தி இதுவரை காலமும் தலைமறைவாக இருந்த நிலையில் தற்போது நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவருடன் கைது செய்யப்பட்டுள்ள ஏனையவர்கள் தொடர்பிலும் பல்வேறு தகவல்கள் புலனாய்வில் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் படுகொலை செய்ய உதவிய இசாரா செவ்வந்தியை நாடு கடத்த கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் பணம் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது யாழிலிருந்து இந்தியா, அங்கிருந்து நேபாளம் என்று இசாரா செவ்வந்தியை நாடு கடத்திய ஜே.கே. பாய் என்ற நபருக்கு இந்த பணத்தினை கெகில் பத்ரி பத்மே வழங்கியுள்ளார். கெகில் பத்ரி பத்மே பிரபல பாதாள உலகக்குழு உறுப்பினரான கனேமுல்ல சஞ்சீவ தனது தந்தையை கொலை செய்ததை அடுத்து அவரை பழிவாங்கும் நோக்கில் இந்த பாரிய திட்டத்தை வகுத்துள்ளார். இதன்படி புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் வைத்து கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து இந்த சம்பவத்திற்கு உதவிய இசாரா செவ்வந்தியை காப்பாற்றுவதற்காக கெகில் பத்ரே கோடிக்கணக்கில் பணம் செலவிட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இதில் தொடர்புடைய மற்றவர்கள் மற்றும் இசாராவை பாதுகாப்பாக நாடு கடத்த உதவிய தமிழரான ஜேபாய்க்கும் கெகில் பத்ரே அதிகளவான பணம் செலுத்தியுள்ளதாக அதிகாரிகளின் விசாரணையில் கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.